ஸோ இந்த வாரம் வந்து நம்ம காலர் வந்து மேபி இருக்கும் மேபி இருக்காது பிகாஸ் வி கம் டு நியூ ஃபார்மேட் 90 மினிட்ஸ் ஃபார்மேட். ஸோ இந்த வாரம் வந்து புள்ளியார் சுழியே வைக்கிறது இந்த வருஷத்துல இல்ல வருஷம் டாவியூ பூவனே எடிட்டர் அது ஹைப் பண்ணல பட்டம் கொடுக்கல அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டீடைல் ஸ்டார் பூவனன் வழங்கும் கிளானா ஜெயின் மன்னன் ஓல எடுக்கும் ஓலச்சுடியன் அவர் என்னென்ன பண்ணாரோ யோசிச்சுட்டு இருக்கேன். விஜய்க்கு டஃப் கொடுக்கும் டிவிக்கு தலைவர் டிஎம்கே டஃப் கொடுக்கிறார். என்னென்னமோ வருது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு என்னமோ இது முதல் பாட்காஸ்ட் பிஜேபி அம்னோக்கே டஃப் கொடுக்கிறார். தலைன்னு சொல்லக்கூடாது, நம் தலை. ஐயோ டாவியூ போனன் வரார். பேசுறா நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. எனக்கு வந்து அந்த ஒரு 4 நாயை கொடுத்தனா கரெக்டா இருக்கும். சந்திரமுகில இறங்கி வருவார் தெரியுமா? நீ அத நினைச்சா நான் அமீர் கான். நானும் அமீர் கான் நினைச்சேன். அது அவளுக்கு மறட்டண்டா. அவரே ரஜினி வருது. அவரே வந்திருப்பாரு. சோ இன்னைக்கு ஓட கதை என்னன்னா வந்து இது வந்து ஒரு ஹோட்டல்ல நடந்த ஒரு கதை. நீ ஹோட்டல் விட்டு போற மாதிரி இல்ல. நீ ஓயோ ஹோட்டல்ல அனுபவம் யாரும் கேட்கலங்க. இது ஓயோ ஹோட்டல்ல. இது வந்து ஒரு கோயோ ஹோட்டல். கியோ ஹோட்டல். இல்ல இது 3 ஸ்டார் ஹோட்டல்ல நடந்த ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல். ஏய் அந்த மாதிரி ஹோட்டல் இருக்கா? போய் 3 ஸ்டார். 3 some hotel இல்ல. 3 people have something டா. 3 star hotel. 3 people have something. எனக்கு புரியல. பேய் போய் அடிப்பாங்க. பேய் போய் அடிப்போமா எங்க? பேய் அடிக்கிற மாதிரி இல்ல. நீ சைக்கிள் கேப்ல எங்கள அடிச்சிரோல இருக்கு. அதான். சோ இந்த இது வந்து அந்த பொண்ணுக்கு நடந்த ஒரு சம்பவம். ஆஃப் கோர்ஸ் இது ஆம்பளை பையங்கள நடக்குது. அவங்க தான் ஆம்பளை பையங்களா? சம்பவம்னா சம்பவம் தான். ஓகே இது வந்து கொஞ்சம் புது வருஷம்னா நான் வந்து கொஞ்சம் நிறைய பேர் மெச்சூர்டா இருப்பாங்க. சோ கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் அடல்ட் மெச்சூர்ட் இருப்பாங்க. மத்த வருஷம் மெச்சூர்ட் புது வருஷம் நம்ம ஆடியன்ஸ் வந்து க்ரோ பண்ணிருக்கோம். கொஞ்சம் அடல்ட். அப்ப எப்படி ஃபெப்ரவரில இருந்து முட்டாள் ஆயிருவாங்களா? ஏன்னா புது வருஷம் வந்து ஒரு மாசம் தானா? இல்ல ஆமாடா. இப்ப எப்படின்னா வருஷம் வந்து புது வருஷம் மெச்சூர் ஆயிருவாங்கன்னா அப்ப திருப்பி அவங்க ஒரு இடத்துல முட்டாள் ஆகணும்ல? இல்ல ஏற்கனவே முட்டாளா இருந்திருக்காங்க. இப்ப கொஞ்சம் அந்த வயசு வர மெச்சூரிட்டி வரும். இப்ப மாதிரி எல்லாரும் யங்கா இருக்க முடியுமா? அப்ப புது பேட்ச் வராங்களா? இல்ல அவங்க வரும்போது நீங்க அடல்ட் ஆயிட்டீங்க. இப்ப அவங்க எப்படின்னா போன வருஷம் முட்டாளா இருப்பாங்க, இப்ப உட்டாளா இருப்பாங்க. உட்டாளா ரைமிங்க்கு ஹேமர் தூக்கிட்டேன். ரைமிங்ல என்னடா படவரு? ஓகே சோ இந்த பொண்ணு வந்து she went for a clubbing. ஓகே அதோட ஃப்ரெண்ட்ஸோட கிளப்பிங் போயிருக்கு. சோ all of them are girls. ஓகேவா? சோ கேர்ள்ஸா வந்து ஒரு போயிட்டு பார்ட்டி பண்ணிருக்காங்க. சோ ஆப்போசிட் டேபிள்ல வந்து there was a group of guys. அது நீ இருக்காங்க. நான் என்கிட்ட சொன்ன கதைடா. நான் அவர் வந்து அவர் கதையே மாதிரி சொல்ல. அது மெத்தட் ஆக்டிங். நான் தேடி போறவங்களடா, தேடி என்ன தேடி வரவங்க. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? சோ வந்து இவங்க எல்லாம் பார்ட்டி பண்ணிருக்காங்க. சோ they notice இந்த ஆப்போசிட் குரூப்ல இந்த குரூப் ஆஃப் गाइस வந்து இந்த பொண்ணு வந்து இந்த குரூப்பை பாத்துக்கிட்டு இருக்காங்களா. சோ வந்து சீன்ஸ் most of them are single. எல்லாமே சிங்கிள்ல நம்ம வந்து எல்லாமே சிங்கிள். அந்த அங்க வந்து மோஸ்ட் கேவலமா சொல்றேன். என்ன பண்ணு சில உண்மைகளை ஒத்துக்கிட்டா ஆவணும். ஆக்சுவலி நான் அத நியூஸ் இன்னொரு கேள்வி கேட்டான்ட்டேன். சீரியஸா அவனை பார்த்து நம்மளுக்கு கல்யாணம் ஆகுமாலே கேக்குறியா? அதான் வந்து இந்த குரூப்பை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சோ வந்து they realize they interested. சோ யாராச்சும் ஒரு ஆளை போய் பேசணும். சோ ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் ஹைப்பரா இருக்கும் அந்த குரூப்ல. சோ she's the one is like இப்போ நம்ம ஏதோ ஒரு கேங்ல வந்து ஒருத்த மட்டும் போய் பேசுவான் தெரியுமா? பாத்திருக்கீங்க அந்த மாதிரி? இது எனக்கு வார் இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு தூது ஒரு ஒருத்த நாட்டு. அது எனக்கு தெரியும். அது ஏன்னா முக்காசி நேரத்தில் நான் தான் பேசுறது. சோ ஒருத்தர் அந்த கேர்ள் அந்த குரூப்ல வந்து she took the initiative. Don't kill the messenger. அந்த மாதிரி சோ பேசனோனே சோ அந்த குரூப் வந்து இந்த டேபிள் அப்படியே ஜாயின் பண்ணிட்டாங்க. சோ they like ஓகே இப்போ கேங்கா இருக்காங்க. ஒரு ஆடு போயிருக்கு பின்னால ஆள வந்துட்டாங்க. So the girl invited the guy to the table. Yeah. வாங்க ரியாலிட்டில ரொம்ப கஷ்டமாச்சே. என்னது அவ்வளவு அழகோ? என்னது apparently this already வரும் ஆப்பிள் போல இருப்பானோ? ஆப்பிள் போல இருப்பான். எல்லாமே ஆப்பிள் ஆரஞ்சா இருப்பாங்க. புளிஞ்ச சாறு ஊத்தும். இல்ல ஆரஞ்சு சொல்லுங்க. ஆனா அம்மா நம்மளுக்கு இது நடந்ததே இல்லையா? நம்ம ஆப்பிள் ஆரஞ்சு இல்லடா, நம்மள வந்து திராட்சை பழம். திராட்சை பழமா? சுருங்கி போச்சா? சுருங்கி போச்சா? டேட்ஸ் ஐயோ சுருங்கி போய் ஐயோ
நம்ம அதுக்கு தான் நம்ம நசுக்குனா பவுடர் தாங்க வருது. என்ன மறந்துட்டீங்க. சோ இவங்க எல்லாம் பார்ட்டி பண்ணிருந்தாங்க. பார்ட்டியே பண்ணடா பார்ட்டியா எல்லாம் முடிச்சு பார்ட்டி பண்ணி கிடக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெராடே என்ன பேரு சின்ன இது சாம் என்னப்பா சாம் இருக்கு. ஓ தப்பாகுதுண்ணா. சோ இவங்க பேசி இருக்கும்போது லேட் நைட் ஆச்சு. சோ வாட் ஹேப்பன், அதுல இந்த கதை சொன்னவர் இருக்கால, சோ she is interested in one of the guy. சோ அவனை பிடிச்சிருக்கு. சோ அவனுக்கு ஒரு பேர் வைப்பான். சரி பூனை வேணாம், நான் வச்சிட்டேன், நீங்க போய் அவன் கடத்துல அவன் தான் வேலையை பண்ணிட்டு போறான். சரி இந்த பொண்ணு வந்து பேரு த்ரிஷா. திரிஷாவா? சரி சரி த்ரிஷா வந்து பூனை மேல இன்ட்ரெஸ்டா இருக்கு. சரி திரிஷா வந்து பூனன் மேல இட்ற. ஐயோ இந்த கதை எங்க முடியும்னு தெரியுமா? நீ சொல்லு. ஓகே சோ வந்து பூனன் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கு. சோ ரெண்டு பேர் பேசிடுறாங்க. பிகாஸ் அந்த குரூப் ஆஃப் காய்ஸ். எனக்கு தெரியும், இந்த படம் நான் பாத்திருக்கேன். என்ன படம்? ஆயுதத்துல த்ரிஷா வந்து ஐ மீன் த்ரிஷா வந்து சித்தார்த். ஓ அந்த டான்ஸ் ஆடும்போதா? இரவி திரை காதல். அப்ப உங்க ஃப்ரெண்ட் போய் விட்டுரு. நீ போன நீ தானே அந்த கதைக்கு. அந்த கதைக்கு அந்த கதை பூனன் சிங்கிளா இருக்கான். கதையிலயும் அவன் சிங்கிளா தான் இருக்கான். எவ்வளவு ஓகே த்ரிஷாவோட ஆடிட்டு இருக்கேன். சோ ஆடிட்டு இருக்கும்போது சோ ஓகே தெரியும் அந்த மாதிரி. சோ வந்து இப்போ பிகாஸ் குரூப்னால everyone mingle with the girls. ஓகே சோ அந்த பூனன் வந்து த்ரிஷா கிட்ட பேசிட்டு இருக்கான். சோ எல்லாம் பேசி முடிச்சோனே கிளப் வந்து ஆல்மோஸ்ட் மூட போறான். சோ they were like let's go போய் எங்க போய் சாப்பிடலாம் அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பாடு ஜஸ்ட் நார்மல் சாப்பாடு. நார்மல் சாப்பாடு தான். அதுக்கப்புறம் த்ரிஷா சாப்பிடுவான். சோ வந்து இந்த காய்ஸ் எல்லாமே வந்து they came individually. அவன் காடியில வந்தான். சோ கண்டிப்பா பூனனா இருக்காது. இல்ல இது பூனை, இது பழைய கதை. பழைய பூனை. சோ வந்து என்ன பண்ணா இந்த த்ரிஷா வந்து அவங்க எல்லாம் இண்டிவிஜுவலா வந்திருப்பாங்கன்னு தெரியும். ஆமா கூட்டி போக இண்டிவிஜுவலா போக கூடாதுன்னு தான். சோ இந்த த்ரிஷா வந்து பூனன் கூட கார்ல ஏறிச்சு. வாவ் எவ்வளவு லக்கி மேன். அத்தனை பேர் வந்து ஒருத்தன் தான். ஆமா ஏன்னா இவ தான இன்ட்ரஸ்டடா இருந்தா அவ மேல. சோ பேசி இருக்கும்போது த்ரிஷாவே உன் காடியில ஏறிருக்கு. கதைக்கிறதால ஒரு சந்தோஷமா சொல்ற மாதிரி இருக்கு. சோ காடியில ஏறிட்டு காடில போய் சாப்பிட்டது. and then they were like a bit too drunk. and then த்ரிஷா சொல்லிருக்கா, இந்த கோலத்துல நான் வீட்டுக்கு போனா நீ வந்து என்னாச்சு? because she's too drunk. too drunk கோலத்துல வீட்டுக்கு போனாங்க. இந்த மாதிரிலாம் இல்ல. அவர் அந்த இடத்துல போன மேடம் ஐ அம் ஒன்லி இந்த கோலத்துல எப்படி சுவாஜி போறது. so they said let நீ வீட்டுக்கு போப்ப இல்ல. then she said no, can we just take a room. நான் இங்க எனக்கு ரூம் எடுத்து கொடுத்து நான் இங்க தூங்கிடுறேன். நாளைக்கு நான் எஞ்சி கிராப் எடுத்து கிளம்பிடுறேன். வாவ் இது வந்து பூனன் கிட்ட சொல்லிருக்கு. நீ வந்து தங்குன்னு சொல்ல சொல்லவே தேவையில்ல, அவனே பண்ணுவான். என்ன செக்கின்ல பண்ண காலையிலே பண்ணிட்டேன். சொன்னேன்ல சாவி எடுத்து கொடுக்கறான். இல்ல ரெடியா இருக்கு. இந்த ஹோட்டல் சங்கலா ஹோட்டல், ஷெரட்டன் ஹோட்டல், ஷோ பிசினஸ் ஷோ கம்பெனி நாடு வந்து ஏண்டா ஹோட்டல் வாங்குற காடி வாங்குற ஹோட்டல் வச்சிருக்க. சோ வந்து ஓகேல இவன் வந்து கூட்டி போயிட்டு தென் நீ கூட்டிட்டு போறேன்னு சொல்லி நான் இல்ல பூனன் கூட்டி போனா. நீ தான் போனே. என்னால இல்ல நான் வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டேன் பூனன் தான் போறேன். ஓகே கூட்டி போயிட்டு தென் காடி பார்க் பண்ணிட்டு தென் they went to hotel. so went to ஒரு 3 star hotel. என்ன சொன்னா ஹோட்டல் பேர் இல்ல எங்களுக்கு தெரியும். என்ன ஹோட்டல்? ஓயோ ஹோட்டல். இல்ல ஓயோ பூனன் ஏன் இப்படி நடந்துக்கிட்டான் கேவலமா? சீப்பா ஏன்டா 3 ஸ்டார் ஹோட்டல் த்ரிஷாவை கூட்டி போயிட்டு போய் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல். இல்ல 5 ஸ்டார்ல போனா மற்ற காலம் நடந்துக்கலாம். 5 ஸ்டார்ல போனா கண்டுபிடிச்சிடுவாங்க. இல்ல ஒண்ணேத்துல பூனை எப்படி இருக்கு? ஏன்னா இந்த மாதிரி 5 ஸ்டார் போனா கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்சிருவாங்க. இல்ல ரெக்கார்ட் இருக்கா, பழைய ரெக்கார்ட் எடுத்து பாரு. அப்ப பூனை எங்க செமத்தி அடி வாங்கிருக்கா 5 ஸ்டார் போயிட்டு. ஓகே சோ இந்த த்ரிஷா வந்து பூனை கூட்டி போயிட்டான். ஹோட்டல் செக் இன் பண்ணோனே சோ அவன் கார்ல கொடுத்தோனே இது லைக் ஷீ இஸ் வெரி ஹை. அப்ப கூட கதில பாரு த்ரிஷா தான் கூட்டி போயிருக்கு. இவர் தோட இவர் ஏதோ வரல கட்டி கூட வாங்கல. So she was very high. She said, "Can you any room வரைக்கும் என்னை கூட்டி போறியா?" ஐயோ போடுற பெடபெடற அபிஷ்டு பிரமாளே நாட்ல யாரும் அழுதே. நான் அந்த பூனை பார்த்தா நான் கேட்கணும். பூனையா? அவார்டா குடுக்குறாங்க. இப்படி இல்ல. Imagine திஷா சொல்லுதா, நான் வந்து டிப்ஸியா இருக்கேன். என்னை கூட்டி போறியா? நான் உங்க ரெண்டு பேரும் பார்த்து என்னடா பண்றது? அவரு பழைய தெரியாது. நான் வர அனுப்புங்க. நீ என்னங்க நான் பண்றேன். சோ வந்து ஓகேலா
சார் வந்து கூட்டி போயிருக்காரு. அது என்ன வற்புறுத்தி அவன் வந்து சரி பண்ணுவோம் அந்த மாதிரி சரி பண்ணுவோமா சரி கூட்டிட்டு பண்ணுவா போடுவா கூட்டிட்டு போவோம் கூட்டு போவானா கூட்டு போவா நீ கூட்டிட்டு சோ ஓகே சோ ஷி வென்ட் இன். கதவு திறந்தோடனே இது பொத்துன்னு விழுந்துருச்சு. யார் மேல அந்த ஃப்ளால பொத்து விழுந்துருச்சு. சோ திஸ் அண்ட் அது வந்து ஷி டசன்ட் அது வந்து இமிடியேட்டா வந்து அது பிளாக் அவுட் ஆகல. ஷி நோஸ் வாட்ஸ் கோயிங் ஆன். என்ன பிளரா இருக்கு. சோ வந்து உளுந்தோனே இவன் என்ன பண்ணிருக்கான், கர்ட்டசிக்கு வந்து இவ தூக்கி பெட்ல போட்டு கர்ட்டசியாமா ஓ அப்பன தூக்கி போட மாட்டா ஏத்தி விட்டு இங்க அப்படி போடி சனியில வச்சிருப்பேன். இது கோவை சரளா இருந்துச்சுன்னா பூனை என்ன பண்ணிருப்பான், கீழே ஹெல்ப்பர் கூப்பிட்டு நீ அனுப்பி விட்டுரு. fuck you கரெக்டான லைன் இந்த டைமுக்கு. என்ன பண்ணீங்க, தூக்கி பெட்ல வந்து போட்டுருக்கான். ஓகேவா, தென் திஸ் இஸ் வாட் ஷி செட். நோ எனக்கு வந்து ஃபுல்லா மங்கலா இருந்துச்சு. டக்குனு ரூம் லைட் வந்து யாரோ ஆஃப் பண்ணாங்க. அவ்வளவு அடிச்சிட்டியா? ட்ரங்க் ஓ இல்ல அதான் கேக்குறேன். அவ்வளவு அடிச்சிட்டியா? மூஞ்சி தெரியாத அளவுக்கு அடிச்சிட்டியா அப்படி இல்லடா மங்கலா இருக்கு. சோ வந்து சோ அவ வந்து அந்த மங்கலா இருக்கும்போதே வந்து ஷி நோஸ் ஒருத்தன் வந்து அந்த ரூம் அப்படியே லைட் ஆஃப் பண்ணிட்டு கதவு திறந்துட்டு யாரோ வந்து வெளியே இருக்காங்க. வெளியேட்டு கதவு சாத்திட்டாங்க. அந்த ரூம்குள்ள இருந்தா இல்ல அதுக்கு என்னன்னா இவன் வந்து பெட்ல போட்டுட்டு இவன் ரூம் விட்டு வெளியேட்டான். போட்டானா? இல்ல தூக்கி போட்டான். சோ வந்து இவளுக்கு வந்து என்னன்னா ஷி நோஸ் அவன் வந்து ரூம் விட்டு வெளியேட்டானே. தென் அவளுக்கு என்னன்னா திஸ் வாஸ் ஷி செட். இவ வந்து அவ பிளாக் அவுட் ஆகல. that whole you still have the sense la sense இருக்கு. அவ பிளாக் அவுட் ஆகல. அவ வந்து she knows okay at least a guy came. அவ வந்து டீசன்ட்டா நடந்துக்கிட்டு கேம் பண்ணிட்டு போயிட்டான். அவன் வீட்டுக்குள்ள ஒரு ரூமுக்கு வந்துட்டு போயிட்டான். வந்துட்டு போயிட்டான். கேம் பண்ணிட்டு போயிட்டான். இதான் சொன்ன guy came அவன் வந்துட்டு போயிட்டான். டீசன்ட்டா வந்துட்டு போயிட்டான். அதான் டீசன்ட்டா வந்துட்டு போயிட்டான். டீசன்ட்டா கேம் எனக்கு வேண்டாம். டீசன்ட்டா வந்து போயிட்டாங்க. டீசன்ட்டா கேம் வந்து வர அது டீசன்ட்டா கேம் பண்ணல. டீசன்ட்டா டிஷ்யூ வச்சிட்டு வைப்பான். தொடச்சு போறான். என்ன இங்க தட்டுவியாடி அங்க கஞ்சி அடிச்சிரு. then the next few hours she's still awake. ஆனா என்னன்னா அதுக்கு வந்து blur-ஆ தான் இருக்கு. அது தூங்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னுச்சுன்னா ஒரு கொஞ்ச நேரம் because இவ வந்து she couldn't assume எவ்வளவு நேரத்துல இந்த விஷயம் நடந்துச்சுன்னு. so அவ அப்படியே மங்கலா இருக்கும்போது someone opened the door. Okay, கதவு திறந்துட்டு she said there's someone who's standing at the door. நீ நீ வந்து if you are நீ வந்து ஹோட்டல் தங்கினா even though நீ எல்லா லைட்டும் மூடினா கூட இந்த சின்ன சின்ன லைட் மட்டும் எரியும் தெரியுமா. so at least it will like அது வந்து ரூமே வந்து கொஞ்சம் லைட் பண்ணும் because dark சும்மாவா. so ரூம் லைட் பண்ணும். கதவு திறந்துட்டு then she saw someone is standing there. ஆனா என்னன்னா it doesn't look like the guy. it looks like எப்படி தெரியுமா ஒரு சாக்கு பை இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து அந்த அந்த கதவு வாசல்ல வந்து ஒன்னு நின்னுட்டு இருக்கு. ஓகே பட் she can see தலை ஷோல்டர்லாம் இருக்கு. பட் it just look like a சாக்கு பை. ரங்க்லியே உள் தெளிவு தெரியுது அதுக்கு இன்னும் இருக்குன்னு. அது என்னடான்னு சொல்லிட்டு அப்ப என்னன்னா நீங்க கிளம்பிட்டான். அவன் விட்டு கிளம்பிட்டானே. அவன் கிளம்பிட்டான். now அவ வந்து லைக் she is like மங்கள பாத்துட்டு இருக்கா. அந்த உருவம் வந்து அது கதவு திறந்துட்டு அவளோட பெட் கிட்ட வருது. ஆனா she said இதுதான் அவ வந்து எழுதுனா என்ன சொன்னானா அவ that அந்த உருவம் வந்து அது வந்து நடக்கலையா. அது வந்து float பண்ணி வந்துகிட்டு இருக்கான். like you know someone like அப்படியே float பண்ணி அந்த மாதிரி float பண்ணி அப்படியே வருதான். then she was like she knows யாரோ கிட்ட வராங்க. கரெக்டா கிட்ட வந்து that உருவம் வந்து அவ பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. சோ இப்போ என்னன்னா அவ ரூம் வந்து கதவு திறந்திருக்கு and it's like empty, no quiet-ஆ இருக்கு. there's no one in the room. she's just like அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. and then at this point sleep paralysis அந்த மாதிரி she couldn't move. then she can see அந்த உருவம் அப்படியே நேரா வந்துட்டு then it start to lean towards her. அவ கிட்ட அப்படியே கிட்ட வந்து நான் தான்டா லியோ. விஜய் என்ன பண்ணுவீங்க? it start to lean towards her. and that's when அவ என்ன சொன்னானா அவ வந்து குனியும் போது வந்து அவளோட முடி அவ மூஞ்சில அப்படியே உரசுது. அப்படியே லைக் அவ ஸ்ட்ரகிள் பண்றா வந்து எந்திரிக்கிறதுக்கு. அந்த முடி அந்த அவளோட மூஞ்சில அப்படியே பட்டோனே பொண்ணு வெளியாயிட்டான். ஏன் என்னன்னா அந்த அந்த பேய் கட்டி விழுந்திருக்கு. சோ அந்த அந்த முடி வந்து அப்படியே பூனை இருந்தால சோ அந்த முடி வந்து she's trying to like அந்த ஸ்ட்ரகிள் பண்ணி
கத்தலாம் ட்ரை பண்றா. ஆஃப் கோர்ஸ் கத்த முடியல. பிகாஸ் அந்த ஸ்லீப் பேரலைஸ்ல தான் அவருக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கா. தென் ஷி சேட் ஷி குட் ஸ்மெல் கெட்டு போன ஸ்மெல் தெரியுமா? லைக் ராட்டன் ஸ்மெல். லைக் பழைய சோறு இருக்குமே அந்த மாதிரி. பழைய சோறு நல்லா தான இருக்கும். இல்ல டேய் அந்த கறியெல்லாம் ஊத்தி குழஞ்சி போய் அப்படி சொல்றியா? அந்த மாதிரி வயித்தால வருமே. சாப்பிட்டா வயித்தால வருமே. அந்த மாதிரி வயித்தால ஸ்மெல்லே சொல்லிட்டு போ. வயித்தால ஸ்மெல் இல்ல, அது பீ வாசம் இல்லடா. கெட்டு போன சோறு அந்த மாதிரி கறி சாம்பார்ல கெட்டு போன ஒரு ஸ்மெல். பீ எப்படி வாசம் அடிக்குது? நாட்டம். பீ வாசம். அந்த வாசம்னு சொன்ன பத்தி அங்கதான். பீ வாசம் புறப்படும் பெண்ணே சூத்தடிச்சா. ஓகே இல்ல இல்ல கெட்டு போன வாசம் அது. அவ லீன் பண்ணும்போது அந்த வாசம் அவளுக்கு வந்து வருது. and she said அந்த வாசம் அடிக்க அடிக்க she is vomiting. ஓகே. But she couldn't move. She's vomiting on herself. Like அப்படி வந்துட்டு இருக்கு. மைக்ல சொல்லாத இங்க So she Actually, இது எப்படி அத கோபான்னு சொன்ன கதை மாதிரி. என்ன சொன்னாரு? தண்ணி அடிச்ச மாட்டேன். So என்னன்னா அவளுக்கு தெரியுது she is vomiting. இது வந்து ஏன்னா she knows she is vomiting. அந்த உருவம் கிட்ட வர அந்த வாடை தாங்க முடியாம she is vomiting. Actually அவ வாந்தி தான். என்னது? அவ வாந்தி தான் வாந்தி. அவ தான் வாந்தி எடுக்கறாது. சோ அவ வந்து வாந்தி எடுக்கறா, எடுத்துட்டே இருக்கா. அது கிட்ட வந்துட்டு இன்னும் அந்த உருவம் கிட்ட வந்துட்டு லைக் வாந்தி ஃபுல்லாவே இருக்கா. அந்த உருவம் கிட்ட வந்துட்டே இருக்கா. வந்துட்டு வந்து she heard a girl laughed. அண்ணா வந்து ஹார்ன் சிரிக்கல. லைக் அந்த ஒரு மாதிரி சின்னதா சிரிப்பாங்க தெரியுமா? லைக் இல்ல மாட்டிக்கிட்டடான்னு சொன்னபோது ஒரு சிரிப்பு வருமே. எப்படி? மாட்டிக்கிட்டே இல்ல மாட்டிக்கிட்டு தெரியுமா அந்த மாதிரி. மாட்டிக்கிட்ட அந்த மாதிரி கொஞ்சம் மாட்டிக்கிட்ட பங்கு அந்த மாதிரி இல்ல. இப்ப நீ பண்ணி என்னமோ அந்த மாதிரி சிரிச்சிட்டு பள்ளின்னு ஒரு அரை விட்டு வாந்தி எடுக்கறே. சிரிக்கறானே. சாணியான விட்டவர லெஃப்ட்ல விட்ட ரைட்ல போயிருக்கா. பள்ளின்னு ஒரு பார்த்தா கிளீனிங் லேடி. நான் க்ளீன் பண்ண வந்தேன். அந்த சாக்கு போய் அந்த ட்ரோலி. அது தொங்கும் அதுவா? அந்த ட்ரோலி இருக்கலாம். அது வந்து சுத்தம் பண்ண தான் வந்தேன். அதுக்கு வாந்திடுது. சாணியான எதிரி. சோ டின அரஞ்சோனியே she woke up. அவ என்ன எந்திரிச்சோனியே இதுதான் குடிச்ச தண்ணி எல்லாம் தெளிஞ்சிருச்சு. இல்ல எந்திரிச்சோனியே இன்னும் who was in the room? It was Poonen. அவன் தான் இவள வந்து அரஞ்சிருக்கா. அரஞ்சோனியே she like ரெண்டு பேரும் confused. பாத்து இவன் வந்து கோவமா இருக்கு. கோவம் என்ன பண்ணனே? Pack up, we are leaving. யார் சொன்னது? Poonen. ஏன்டா அப்படி சொன்ன? இல்ல யா. என்ன வேலை முடிஞ்சு? என்னது? வேலை முடிஞ்சா? சீ வாந்தி. சோ கேவலப்பட்டவனா போனே. அத டீப் த்ரோட். வாந்தி அளவுக்கு ஒரு டெட்டல் வாங்கி குடிக்கணுமா? இதுக்கு தான் அவன் பேரு பைக்கலன்னு சொன்னேன். ஒண்ணே அவ ஹைஜீனிக்கா இல்ல. இன்னொன்னு ரொம்ப டீப்பா போயிட்டான். அனுபவம் கோ 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 இவன் அடிச்சிட்டு அது ரஃப் வேற. அடிச்சிட்டு பேபி இல்ல we are leaving னு சொன்னா. அத முடிஞ்சதே. இல்ல இவ எந்திரிச்சிட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம she like immediately பாத்ரூம் போயிட்டு she ஃப்ரெஷனா கீழ வந்துட்டு இவன் என்ன பண்ணா அவன் அந்த லாஞ்சில வந்து உட்கார்ந்திருக்கான். இவன் நேரா வந்துட்டு பண்ணி முடிச்சிட்டலாம். பண்ணி முடிச்சல அரஞ்சிட்டு அதான் அது பண்ணி லாஞ்சில வந்து உட்கார்ந்திருக்கான். லாஞ்ச் சோ கீழ வந்துட்டு அவன் சொன்னா 10-15 மினிட்ஸ்ல உன் கிராப் வந்துரும் you can go back னு. he left. இவளுக்கு என்ன நடந்துச்சு என்ன what a fucked up guy Poonen is. இல்ல அவன சொல்றேன் கதையில சொல்றேன். இது என்னமோ என்ன இல்ல நீ அப்படி பண்ண மாட்டே. ஏன்னா உனக்கு பொண்ணே கிடைக்காது. அதுவோ உண்மைதான். அது கிடைச்சாலும் இந்த மாதிரி விடுவே நீ. இந்த மாதிரி விட மாட்டேன். எனக்கு தெரியும் ஒரு பொண்ணு வாந்தி வந்தா பொண்ணு என்ன பண்ணுவான்னு நல்லாவே அக்கா பத்துக்குயா. சோ இவ வந்து கிராப் வந்து வீட்டுக்கு எடுத்து போயிட்டா. வீட்டுக்கு போயிட்டு she freshen up. then அவ ரூம்ல உட்கார்ந்துட்டு she was thinking இப்போ என்ன நடந்துச்சு? என்னதான் ஆச்சு? actually அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாரு. யாரு? பூனன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே பேபி இனி கடுப்பா வந்து ஆமா அவன் ஒரு அரவுட் தெரிஞ்சிருச்சு தண்ணி. ஆமா கடுப்பா தான் இருக்கும் என்ன பண்றது. சோ ஆனியா இல்லையா? ஆனா சோ இது ஆனா நீ இல்லடா பூனன் இல்ல அவன் பெர்ஸ்பெக்டிவ் அவன் பேசுறான். அந்த மாதிரி ஆனா calm down. சோ வீட்டுக்கு போயிட்டு of course she texted tried to call her friend. எவனோ ஃபோன் எடுக்கல. மறுநாள் வந்து அந்த குரூப்ல எல்லாம் chat பண்ணாங்க. then she was telling இந்த மாதிரி நடந்துச்சு இது மாதிரி நடந்துச்சுன்னு. இவங்க வந்து கேட்டுங்க எல்லாம் ஓகேவா ஓகே இல்ல I am just fine just that இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்கு. I just don't know what யார் அவன். of course யாருமே அவன் யாருன்னு தெரியல. and then for the next few weeks she has been எப்படின்னா வந்து ரொம்ப சீக்ல வந்து அப்ப அடிக்கடி சீக் வரும் அவருக்கு.
ஓகே. திக் வரும், தலை வலிக்கும், அந்த மைக்ரைன் பெயின் தருமா, அந்த மாதிரி வரும். லைக் ஷி நெவர் ஹேட் ஆல் திஸ் பிஃபோர். ஐயோ. தென் சொல்லிட்டு அதிகமா டாக்டர் இதெல்லாம் doctor check பார்த்தாங்க. பண்ணணும். டாக்டர்ல செக் பண்ணாங்க. எஸ்டிடியா இருக்கலாம். இல்ல எஸ்டில. சோ வந்து இதேதான் ஒரு தடவை சொன்னா எஸ்டினா வரலாறு. சோ வந்து இவன் மருந்தெல்லாம் எடுத்து பார்த்திருக்காங்க. லைக் they went to clinic, they went to hospital. எல்லா செக்அப்பும் பண்ணி they will say like she is normal. இவளுக்கு இந்த வலி இதெல்லாம் இருக்கும். சோ பட் of course இந்த ஹாஸ்பிடல் டாக்டர்ஸ்லாம் வந்து ஸ்டில் மெடிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. தென் என்ன பண்ணிருக்கு, ரொம்ப தெருவானோனே அவங்க அந்த பொண்ணோட த்ரிஷாவோட அப்பா கிட்ட போய் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி நடந்துருச்சு அந்த மாதிரி. The father is very nice guy, no. எடுத்தோனே அப்படிலாம் அடிக்கல அவங்க. சோ சரி என்ன நடந்தது, ஃபாதர் பேர் வந்து ஜீவன். நல்லவரா நல்ல. சோ சரி வான்னு தென் இதெல்லாம் கேட்டுட்டு ஓகே இது எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு சொல்லிட்டு they went for the next option. என்னன்னா ஒரு சாமியார் இந்த மாதிரி போய் பார்க்கறது. ஆப்ஷனா எனக்கு ஃபுல்லா மெடிசன்லாம் ஒர்க் ஆகல. சோ போய் சாமியார் பார்ப்போம்னு சொல்லி சாமியார் பார்த்திருக்காங்க. they went for ஒரு முஸ்லீம் guy. ஓகேவா, when then and then this guy உட்காந்துட்டு இந்த சாங்கியம் எல்லாம் பண்ணி முடிச்சேனே he said where did you meet this guy. நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நான் கிளப்ல தான் மீட் பண்ணேன். கிளப்ல இருந்து tell me what happened. ஹராம் சொல்லி நான் ஸோ சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட போனோம். அண்ட் தென் ஐ வாஸ் டூ ஹை. ஐ ஆஸ்க் ஹிம், நான் வந்து எனக்கு ரூம் எடுத்து கூட சொல்கிறேன். ஓகே ஹூ பாட் த ஃபுட் கேட்டிருக்கான். they said this guy bought me the food. தென் அவன் வந்து சொன்னான் சாப்பாட்டில் வந்து ஒரு விஷயத்தை அவன் கலந்துட்டான். பிகாஸ் அந்த அவன் சாப்பாடு போய் சாப்பிட்டாங்க 2 பேரும். சாப்பாட்டில் அவன் கலந்துட்டான். he wanted to உன் கூட மேட்டர் பண்ணும் அந்த மாதிரி. அந்த பிள்ளையே பண்ணிருக்கோண்டா. இது எது அவ்வளவு அதுதான் வரேன்னு சொல்லிருச்சு. ஏதோ ஹோட்டலுக்கு விட்டுச்சு அதே தான் சொல்லிச்சு. இல்ல ஹோட்டல் அவனை கூப்பிடுறேன். can you send me to அது ஒரு பொண்ணு வந்துட்டு சொல்லுதுன்னா இது கூட தெரிஞ்சவங்க அப்படிலாம் ஏற்றக்கூடாது. ஒரு பொண்ணு என்னை போய் ஹோட்டலில் விடணும்னா போய் ஹோட்டலில் விட்டுறணும். விட்டுறோம். அதுக்கு பிற்பாடு ரூமுக்கு டேய் அது அறிகட்ட எனக்கு ஸோ ஷி என்னது அவன் சொல்லியிருக்கான் உன் சாப்பாட்டில் வந்து அவன் கலந்துட்டான் அந்த மாதிரின்னு. தென் இவன் வந்து லைக் இந்த சொல்கிறாங்க இந்த ப்ரேயர்ஸ்லாம் பண்ணும்போது ஷி ஸ்டார்டட் டு வாமிட். ஓகேவா, அவ என்ன சொன்னா வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கு. அவன் முன்னுக்கு வந்து போல் வச்சிருக்கான். ஸோ ஷீ இஸ் வாமிட்டிங்ல. பட் என்னன்னா இந்த தடவை வந்து when she is vomiting she was vomiting என்ன சொல்றாங்க கருப்பா ரவுண்டா she is vomiting. போவா போல் இல்ல அதுல ஏய் போடி குடியா எனக்கு கருப்பா வருது. ஆக்சுவலி ஓவா தான். ஒரு நாள் முன்னைக்கு வந்து அவ ஆலிஸ்ல போய் குடிச்சா. அப்படியே டேய் அது போபால பென் பால். இல்ல பென் பால் அந்த லோட் பண்ணுவாங்கல பென் பால் அது என்ன இவ்ளோ வந்து பட பலக்கிற ஸ்டைல் படவல அடிக்கிற ஸ்டைல் வர எல்லாமே ஸ்டைல். இப்போ தான் பச்சை கருப்பா வெளிய வரதா ஸ்டைல். அதுதான் எங்க சாமியார் பண்ணிட்டு இருக்காரு. சாமியார் ஏன்டா ஸ்டைல் பண்ண போறாரு. ஆமா அது அடிச்சிட்டு இல்ல இருக்காரு. சாமியார் வந்து அவரு யூ நோ ஓ கடைசியா வர வாட் யூ திங்க் யூ ஆர். சோ இவன் வந்து ரவுண்டா கருப்பா எடுத்துக்கிட்டு இருக்கா. இவன் பார்த்துட்டு யூ டிட் வித் a black man. அப்ப கேக்கல. யாமான் தலபதி உஸ்தாதியா திடீர்னு அங்க போனாரு. உஸ்தாரா கேக்க இல்ல சொல்றேன்டா black man-க்கு அவரு ரெஃபரன்ஸ் கொடுக்கறாரு. if you in America we will be அதான். சோ வந்து லைக் ஆஃப்டர் வாமிட் பண்ணனே he said நார்மலி வந்து புக்காவ் பண்றதுக்கு வந்து சில விஷயம் வந்து இஸ் ஒன் ஆஃப் திஸ். பட் the guy said நீ வந்து you said யாரோ வந்து ஒரு பொம்பளை மாதிரி லைக் என்ன சொல்றாங்க அந்த கெட்டு போன ஸ்மெல்ல வந்து someone came and slapped you right. he said சாப்பாடுல வந்து செய்வனே வச்சாங்க தெரியுமா. இஸ் நாட் த guy. அவன் அந்த பிரேயர்ஸ்லாம் பண்ணி அவன் சொன்னா உன் சாப்பாடுல வந்து செய்வனே இருக்கு ஆனா வெச்சது அவன்ல லட்ல வச்சு வெச்சது இல்லையா அவன்ல. wow it wasn't him. so Puno is innocent la. he was innocent. கூட இருக்கிற friend. yeah அவ கூட இருக்கிற friend because apparently கூட இருக்கணும் தான் நம்ம கூடாது. this group of friends right இவன் வந்து கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருக்குது எடுபர்த்தாங்க. so இந்த group of friends இருக்காங்களே there was one this girl is very close with her. so இவ ஒரு கட்டத்துல வந்து she started to do well in her life. இவளுக்கு வந்து பிடிக்கல லைக் she பிடிக்கலன்னு சொல்றத she அந்த கொஞ்சம் jealousy ஒன்னு இருக்கும். but she's okay with her. at one point she started to like a guy. ஆனா என்னன்னா in detail வந்து this guy started to ask her இவகிட்ட வந்து இந்த பொண்ணை பத்தி த்ரிஷா பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டான். so இவளுக்கு என்னன்னா
இப்படியே போனா வந்து லைக் எதுவும் எனக்கு பிடிச்சது எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஸோ ஷி வாஸ் ஆக்சுவலி வெயிட்டிங் ஃபார் அ சான்ஸ் இவளுக்கு சேவ் பண்ண வைக்கணும்னு. தட் காய் ஹூ கேம் இன் அ வே ஆக்சுவலி சேஃப்ட். ஏன்னா அந்த சேவின் இருக்குல்ல அவ வந்து சாப்பாடுல சொன்னாங்களே அந்த சாப்பாடுல தான் வந்து அவங்க அந்த பொண்ணு சேவின் வச்சிருக்கு. பட் ஷி டிடன்ட் எக்ஸ்பெக்ட் ஷி தாட் இவ காடி ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிருவானு. ஸோ என்னன்னா அவ ஆன் த வேல எப்படியாச்சும் ஆக்சிடென்ட்ல இறந்துற மாதிரி தான். ஓகே இவன் வந்து சேஃப்ட் ஓகே சேஃப்ட் ஓகே தென் பூவனு தான் நல்லவன். இன் அ வே லைக் நான் ஸோ அவன் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு அவன் ஒரு விஷயம் சொன்னான். உன்னை யாரோ வந்து அரைஞ்சாங்கன்னு சொன்னாங்களே. டிட் யூ சி யார் அரைஞ்சாங்க? இல்ல நான் அரைஞ்சோன்னு எந்திரிச்சோன்னே பூனன் வாஸ் தேர். தென் அவன் அங்க இருந்தானே. Then he said அவன் தான் வந்து he came and then slapped you so that thing won't consume you. அந்த விஷயம் உன்னை வந்து consume பண்ணது. He slapped you. He left right. Okay. அவன் சொன்னா do you know where is Poonன்னு? Until now அந்த group of friends இருக்காங்களே, of course இந்த இன்ஸ்டா இதெல்லாம் மாத்திட்டாங்க. They said no one knew who's the guy. அவன் வந்து அந்த குரூப்ல there was a group of like 3 or 4 guys. அவனா வாலண்டியரா அந்த டேபிளுக்கு வந்தானா. அந்த இடத்துக்கு அவனா வந்து can I join? நான் வந்து இன்னைக்கு there's no friends with me. Can I come உங்க கூட ஜாயின் பண்ணிக்கணும்? இவனா கேட்டு தான் வந்தானா. So until now அந்த கேரக்டர் ஒன்னு எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாதா. So he came and then he like அவளை அரைஞ்சிட்டு he just left. இல்ல கேரக்டர் பூவனன் ரொம்ப நல்லவளா இருக்காரு. அந்த மாதிரி நீ கொஞ்சம் எஸ்பயரா இருக்கு பாரா. இது கிளப்புக்கு போய் ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதே அப்புறம் இதுல அவளை வீட்டுக்கு வேற கொண்டு போறது. அதுவும் த்ரிஷான்னு ஒரு பொண்ணு வச்சுக்கிட்டு. So இது வந்து அவ அந்த பொண்ணு வந்து சொன்ன அவ வந்து எழுதின ஒரு கதைலாம். someone came and saved me ன்னு சொல்லி